ஸ்ரீமத் பகவத்கீதை ஞான விஞ்ஞான யோகம் 7வது அத்தியாயம். பரமாத்மாவோட இயல்புகள் பெருமை பற்றிய விளக்கத்தை பெறுவது தான் ஞானம். ஞானம்ங்கிறது என்னென்னா பரமாத்மாவோட இயல்புகள் பெருமையை பற்றி புரிஞ்சுக்கிறது. இந்த அத்தியாயத்தில் பகவானுடைய சொரூபம், அதனை அறியக்கூடிய தகுதி பெற்றவர்கள், அதற்கான சாதனைகள் பற்றி கூறப்பட்டதுனால ஞான விஞ்ஞான யோகம்னு சொல்லப்படுது. பகவான் சொன்னார், பார்த்தா என்னிடம் மிகுந்த அன்பும் முழுமையான ஈடுபாடும் கொண்ட மனதுடன் என்னையே மேலான கதியாய் கொண்டு என்னை முற்றிலும் அறிவது எவ்வாறு என்பதை சொல்கிறேன்னார். என்ன சொல்கிறாருன்னா, எங்கிட்ட எல்லையில்லாத அன்பு, இறைவன்கிட்ட அன்பு இருக்கணும், முழுமையான ஈடுபாடு கொண்ட மனம் இருக்கணும், என்னையே மேலாதவனாக எண்ணணும், என்னை முற்றும் அறிவதுங்கிறது எப்படிங்கிறத சொல்கிறேன். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கான வழிகளை சொல்கிறேன்ற பகவான் என்பவர் இவ்வளவுன்னு கணக்குக்கு உட்பட்டவர் அல்ல. பிரம்மாண்டங்களில் நிறைந்து விளங்குகிறார். அவர் அனைத்துமே அவருடைய வடிவம்தான். அவர் நித்தியமானவர், சத்தியமானவர், பழமையானவர், எல்லா பண்புகளும் படைத்தவர், அனைத்து ஆற்றல்களும் கொண்டவர், எல்லாம் அறிந்தவர், அனைத்துக்கும் ஆதாரமானவர். அவர் தாமாகவே தம்முடைய யோக மாயையில் வெளிப்படுத்துகிறார். எல்லாமே அவர்தான். உண்மையில் அவரை விடுத்து வேறு ஒரு பொருள் இல்லவே இல்லை. அதுதான் உண்மை. இறைவன் இல்லாமல் துரும்பு கூட நகராது. அவனின்றி ஓர் அணுவும் அசையாது அப்படின்றாங்க. நீக்கமர எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய பகவான் அருள் பாலிக்கிறதுனால தான் உலகம் இயங்கிட்டு இருக்கு. பகவான் சொல்கிறாரு, எதை அறிந்து கொண்ட பின் இவ்வுலகில் மேலும் அறிந்து கொள்ள மிச்சம் இருக்காதோ அந்த விஞ்ஞானத்துடன் கூறிய ஞானத்தை முழுமையாக நான் சொல்கிறேன். ஞானம் சிந்தனைக்குரிய அறிவு, விஞ்ஞானம் கடைபிடிக்கின்ற அறிவு. ஞானத்துக்கு விஞ்ஞானத்துக்கு என்ன வித்தியாசம்னா, சிந்தனைக்கான அறிவு தான் ஞானம், கடைபிடிக்கப்படுகின்ற அறிவு, அதாவது ப்ராக்டிக்கலி ப்ரூவ்டு, அது விஞ்ஞானம். மனிதன் பகவானுடைய இயல்புகளை முழுமையாக தெரிந்து கொண்டு விட்டால் இந்த பிரபஞ்சத்தில் அவன் தெரிந்து கொள்ள வேண்டியது எதுவும் இல்லை. தன்னுடைய சொரூபத்தை தத்துவ ரீதியாக அறிவது மிகவும் அரிது என்பார் பகவான். தன்னுடைய சொரூபத்தை தத்துவ ரீதியாக அறிவது ரொம்ப கஷ்டம். ஆயிரக்கணக்கான போரில் யாரோ ஒருவன் என்னை அடைவதற்காக முயல்கிறான். அவ்விதம் முயல்கிற என்னையே மேலாக கதியாக கொண்ட யாரோ ஒருவன் தான் என்னை உள்ளபடி அறிகிறான். அதான் கிருஷ்ணரை கட்டி போகிறது யாருன்னு ஒரு போட்டி வைக்கிறாங்க. அதில் எல்லோரும் நினச்சாங்க அர்ஜுனன் தான் கட்டி போடுவான். அர்ஜுனால் முடியல, எல்லோரும் தோற்று போகிறாங்க. கடைசியில் நகுலன் சகாதேவன் தான் கட்டி போடுறான். அப்போ அவ்வளோ நெருக்கமாக இருக்கக்கூடிய அர்ஜுனால் கூட முடியலன்னா என்ன காரணம்னா, உண்மையான பக்தி எங்கே இருக்கோ அப்போ தான் இறைவனுடைய நெருக்கம் கிடைக்குங்கிறது தான் இந்த தகவல் சொல்லுது. அதாவது ஏழை பணக்காரன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன்லாம் கடவுள் கிடையாது. எல்லோரும் ஒன்று தான். கடவுள் உண்மையாக அவரை நம்புகிறவங்களுக்கு காட்சி கொடுக்குறது என்னவோ உண்மை தான்.